நம்ம எல்லாரும் எழுதி என்று மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் ஆயத்திருப்போம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகளுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தையுடைய வாயினாலும் பாலுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். நாம் யார் உட்காருவோம்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறதா என்றும் அறியாதிருக்கிறீர்களோ? கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களோ? 1 Corinthians 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களில் என்றும் அறியீர்களா? இந்த 2 வார்த்தையும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்ட மிக முக்கியமான காரியம் என்னன்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? நோ ye not. உங்களுக்கு தெரியாதா என்று அவர் கேட்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜெயத்திலே நாம் தேவனுடைய ஆலயம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அறியீர்களா அறியீர்களா. இந்த அறிவை குறித்து எழுதும் பொழுது வாசிங்கள் ஏசாயாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 5:13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சிறைப்பட்டு போகிறார்கள். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா ஒத்திருப்பது நீ ஓடி பண்ண மாதிரி இருக்கு, எல்லாரும் ஒத்துரைமே இல்லாத மாதிரி இருக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், பாருங்க, அறிவில்லாதனால ஏற்பட்ட நிலைமையை பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அறியாதனால ஏற்படுகிற பெரிய தீங்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவ ஆவியானவர் பவுல் மூலமாக எழுதுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப இந்த காலவெளியிலே நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6:16 இந்த வசனங்களை முகவரையாய் சொல்ல எல்லாமே தேவனுடைய ஆலயம் என்பதை நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6:16. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி
ம் ம் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்மளாம் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். என்ன ஆலயம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். வாசித்தீங்களா? என்ன வாசம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். சோ இன்றைக்கு அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆலயம் என்பது எந்த விதத்தில் இருக்கிறது? தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? தேவாலயத்திலே நடந்த நோக்கம் என்ன என்பதை 3 காரியங்களை இந்த காலையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே, ஊழியம் செய்த நாட்களிலே தேவாலயத்தில் சென்ற காரியத்தை குறித்து நாம் வாசித்தோம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். இட்ஸ் a pattern. அது எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்ட எல்லாமே நமக்கு மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்து அவைகளை வைத்துக் கொண்டு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வேத புத்தகத்தை பெரிதான புத்தகமாக எழுத வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை. ஸ்கூல்ல படிக்கும் பொழுது மாணவர்கள் எழுதுவார்கள், பக்கம் பக்கமா என்ன செய்வாங்க? எழுத. எங்களுக்கு ஒரு சோசியல் வாத்தியார் இருந்தார். பையங்க சொல்லுவாங்க, டேய் அவர் ஸ்கேலை வச்சு அளந்தாண்டா மார்க் போடுவார், அதனால என்னத்த வேணாலும் எழுதணும், பக்கம் பக்கமாக எழுதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால பக்கத்தை நிரப்புவதற்காக பைபிள் பெரிய புத்தகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா காரியம் எழுதப்படலை. இதில் எழுதப்பட்ட எல்லா காரியங்களும் நம்முடைய படிப்பினைக்காக, நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு மாதிரியாக எழுதப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதைத்தான் மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு தேவாலயத்துக்குள் சென்ற ஒரு காரியத்தையும், அங்கு நடப்பித்த காரியத்தையும், அங்கு நடந்த காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களை 3 பிரிவாக நாம் பிரித்து பார்க்க முடியும். அதை பார்க்கிறவர்களே, இன்றைக்கு நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேற ஒரு காரியம் இல்லை. திரும்ப திரும்ப அது அறியீர்களா அப்படி என்ன சொல்ல? தெரிஞ்சுக்கோங்க, அதை குறித்து அறிந்து கொள்ளுங்கள், நீங்க உங்களை குறித்து புரிந்து கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அது சொல்தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்றார், வாசியுங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவனை வரங்க கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குன்னு சொல்லப்படுவது? பசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த, பாருங்க எத்தனை காரியத்தில் திரும்ப 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 வார்த்தை சொல்ல, நீங்களே அந்த ஆலயம், நீங்க தான் ஜீவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். அவை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். அந்த ஒரு நினைவோடு நாம் வாழ வேண்டும். நாம் எங்கு போனாலும், சர்ச் வந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, கல்லூரி போனாலும் சரி, நண்பர்களோடு இருந்தாலும் சரி, திருமண வீட்டுக்கு சென்றாலும் சரி, எங்க போனாலும் சரி, நான் யார் தான்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆகவே இந்த ஆலயத்தின் காரியம் சொன்னது போல இட்ஸ் a shadow, எல்லாம் நிழலாட்டமாய் ஏற்பட்ட காரியத்தை வைத்து நமக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய காரியங்களை போதிக்கிறார். அதனால் பின்னால் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆகவே நமக்குள்ள ஒரு அழுத்தமான உணர்வு வேண்டும், நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இதுதான் தேவன் வாசம் பண்ணுகிறார். நாம் ஒட்டுமொத்தமாய் தேவனுடைய ஆலயமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து தேவனுடைய சபையாய், ஆலயமாய், மாளிகையாய் கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆனால் இண்டிவிஜுவலாக, தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம். நான் சொல்றது போல 3 காரியங்களை இந்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் பிரித்து பார்க்க முடியும். 3 காரியங்கள். ஒன்று, முதலாவதாக ஆலயத்தின் புனித தன்மை கெடுக்கப்படுகிற ஒரு நிலைமை.
ஆலயத்துடைய பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம். 1 6 அதிகாரம் 17 வசனத்தில் தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமா இருக்கணும். கெடுத்தால் தேவனை கெடுப்பார் என்று எழுதப்படுகிறது. முதலாவதாக தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்துடைய புனித தன்மை கெடுக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ப்ரொஃபேன் ஆஃப் த சர்ச், ஆலயத்துடைய புனித தன்மை கெடுக்கப்படுகிற ஒரு நிலைமை. என்ன நிலைமை? அந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது நான் பார்த்தோம், தேவாலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலைகளையும் புறாவிற்குள்ளையும் ஆசனங்களையும் நினைச்சாங்க கவிழ்த்து. அப்ப என்ன? தேவனுடைய ஆலயம் பசுத்த ஸ்தலம். ஆனால் இயேசுவின் நாட்களிலே என்ன செய்தார்கள்? அவர்கள் புறா இவர்கள் எல்லாத்தையும் நினைச்சாங்க வியாபாரம் பண்ணுகிறார்கள். எதற்காகனா தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது குறிப்பிட்ட காணிக்கைகளை என்ன செய்தாங்க? படைக்க வேண்டும். இந்த நாளில் இல்லது போல அல்ல, இயேசு நாட்கள் அப்படி அல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. அவர்கள் வெறும் கையாய் தேவ சமூகத்தின் வர கூடாது. ஆகவே அவர்கள் வர வேண்டும். அதற்காக எந்தெந்த காணிக்கைகள் என்று நியமிக்கப்பட்ட பாலியலை பார்க்கிறோம். அந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும், இந்த புறா மற்ற எல்லா காரியத்தையும் தேவாலயத்திலே வேர்வால் பரிசெயர் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார்கள். இவங்க வெளியே வாங்கக்கூடாது, எங்க வந்தா வாங்க வேண்டும், உள்ள வந்து வாங்கிட்டு என்ன செய்யணும்? இது ஒரு பக்கம். அப்ப வெளியே வாங்குறதை காட்டிலும் உள்ள வாங்குறது எப்படி இருக்கணும்? அதிகமான ரேட் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இரண்டாவது, அங்க காசுக்காரர் என்று எழுதப்படுகிறது. மணி சேஞ்சர்ஸ், பணம் பரிமாற்றம் செய்கிறவர்கள். இப்ப நீங்க வெளிநாட்டு போனீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், எல்லா ஏர்போர்ட்டுகளையும் போனோம்னா அங்க என்ன மணி சேஞ்சர்ஸ் இருப்பார்கள். நம்ம இந்திய பணத்தை எல்லா நேரம் பயன்படுத்த முடியாது. ஆகவே பணத்தை கொடுத்த உடனே அவர்கள் எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த நாட்டுடைய பணத்தை நிச்சயம் வாங்கிக்கொள்ளலாம். பொதுவாக டாலர் வாங்குவார்கள், அல்லது ஒவ்வொரு நாட்டுடைய ஒவ்வொரு பணம் என்ன செய்யாங்க கிடைக்கும். இப்போ மதுரை ஏர்போர்ட் போனீங்கன்னா இலங்கை போறதுக்காக இலங்கை பணம் கொடுப்போம். ₹20 கொடுத்தா இலங்கை பணம் வாங்கி என்ன செய்யலாம்? வாங்கிக்கொள்ளலாம். ஏன்னா போன உடனே இறங்கி செலவழிப்பதற்காக. அதே போல என்ன பிரச்சனை? இயேசுவின் நாட்டில் ரோம சாம்ராஜ்யம், அவள் டினாரி என்று சொல்லுகிற அந்த பணத்தை தான் அவள் பயன்படுத்தினார்கள். அதுல ராயனுடைய அந்த ஒரு பக்கத்தில் அவருடைய சொரூபம் இருக்கும். ஆனால் இவர்கள் தேவாலயத்தில் பயன்படுத்தினது சேக்கல் என்று சொல்லுகிற பணம். அந்த பணத்தை தான் காணிக்கையும் போடணும், என்ன செய்யணும்? மற்ற காரியத்தை செய்யணும். அப்ப என்ன செய்வார்கள்? அந்த ரோம பணத்தை கொண்டு வந்து இவரை என்ன கொடுக்கணும்? அதை கொடுத்து அந்த சேக்கலாக மாற்ற வேண்டும். அப்ப அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்குவலான அமௌண்ட் தரணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் முதல்ல இலங்கை போயிட்டு வரும்பொழுது அங்கிருந்து ஒரு ₹1000 கொண்டு வந்தா நம்ம நாட்டு பணத்துக்கு ₹600 கிடைக்கும். கிடைக்கும். ₹1000 ஈக்குவல் டு ₹600. அப்போ எந்த இடத்துல ₹1000 கொடுத்தாலும் இந்திய பணம் கொடுப்பாங்க, ₹600 கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை வந்து பரிதாபம். அங்கிருந்து ₹1000 கொண்டு வந்தா இங்க வந்தா ₹250 கிடைக்கும். ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆனா அந்த சேஞ்சஸ் கமிஷன் வைத்து கொடுப்பார்கள். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான கமிஷன் எடுத்துடுவாங்க. ஒரிஜினல் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, அதிகமான கமிஷன் எடுப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த காணிக்கை பணம் யாருக்கு போகணும்? எங்க போகும்? தேவாலயத்துக்கு போகணும். தேவாலயத்துக்கு போகணும். இவங்க என்ன செய்வாங்கன்னா இதை அங்க படைச்சிட்டு அவங்க போனவொடனே அதை திரும்ப என்ன செய்வாங்க? கொண்டு வந்துடுவாங்க. அது சர்க்கிள், சரியா? அதை என்ன செய்ய திரும்ப என்ன செய்யும்? இவங்களுக்கு வந்துடும். அப்ப இதுல லாப சம்பாதித்தார்கள். அதான் அந்த காசு அடிப்பணும். அப்ப தேவனுக்குரிய காரியத்தை செய்வார்கள் எடுத்துக்கொள்ள. இது தேவாலயத்துடைய புனித தன்மையை மிகவும் பாதித்த ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தை நாம் எந்த விதத்தில் வைத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியம். 1 Corinthiயர் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 Corinthiயர் 6 அதிகாரம் கடைசி வசனம் வாசிப்போம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய
உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும். அப்ப தேவனுக்குடையவைகள். இந்த சரீரம் யாருக்குரியன்னு சொல்லப்படுகிறது? அப்ப தேவனுடைய ஆலயம், இது தேவனுக்குரியது. இதுல நம்முடைய அவைகளினால யாரை மகிமைப்படுத்த வேண்டுமா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுக்குடையவைகள். அன்றைக்கு தேவாலயத்துக்குரிய அந்த காசை திரும்ப கொண்டு வருவாங்க, அவங்க திருடிடுவார்கள். அதனால கள்ளர் திருடுகிற இடம் சொல்லல. நல்லா கவனிங்க, கள்ளர் குகையை திருடுகிற கூட்டமே அங்கே செய்தாங்க இருந்து கள்ளர் குகை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே செய்து கொண்டார்கள். அன்றைக்கு ஒருவேளை அவள் செய்த மகாபெரிய தவறை போல நமக்கு தோற்றம் அளிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், நம்முடைய ஆலயத்தை நாம் எந்த விதத்தில் வைத்திருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவர்கள் தேவனுக்குடையவைகள். தேவனுக்குடையவளை எடுத்துக்கிட்டாங்க. நாம் இன்றைக்கு தேவனுக்குடைய இந்த சரீரத்தினால நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது சொன்னால், நான் பரிசுத்தர். அவே தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமா இருக்க வேண்டும். சில நாள் சின்ன பிள்ளைங்க செருப்பை போட்டு சர்ச்சுக்குள்ள வந்தாங்கன்னா நம்ம சத்தம் போடுவோம், ஐயோ சர்ச்சுக்குள்ள போடா 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 போடா. ஓகே, அது நல்லது. ஆனால் நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தில் நம் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், எத்தனை காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். நல்லா கேட்கிறாரு, உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம் தெரியாதாப்பா? அறியலா? அதை பரிசுத்தமா நீங்க பாதுகாக்கணுமே. தீட்டான காரியங்களை விளக்க வேண்டுமே. தேவன் அருவருக்கிற காரியங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. இன்னும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இந்த காலவெளியிலே. அறியாட்டா பரவாயில்ல, அதனால அவர் சொல்றாரு, அறியீர்களா என்று சொல்லிட்டு அவர் பல காரியத்தை எழுதுகிறார். ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது அதை கவனமாய் இருக்க வேண்டும். நிரூபர் நம்ம இந்த ஆலயமாகிய சரீரத்தில் நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சொல்ல, தேவன் வெறுக்கிற காரியங்கள், விரும்பாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதெல்லாம் களைந்தெறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஆவேது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சொன்ன எழுத்தின்படி இங்க கள்ளர் குகையா இருக்கலாம், பல காரியமா இருக்கலாம், அவர்கள் தேவனுக்குரிய பணத்தை திருடி இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய சரீரம் தேவனுக்குரியது. அதனால தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும். ஆனால் பின்னால் எழுதும்போது எழுதுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் அதை எதுக்காக செய்ய வேண்டும்? தேவ மகிமை. குட் ஃப்ரைடே அன்றைக்கு நம்ம தியானித்தோம், நான் மகிமைப்படுத்த ஒரே காரியத்தை மகிமைப்படுத்துவேன். எதை குறித்து மாத்தினா? சிலுவை குறித்து மாத்திரமே. அதை குறித்தா மேன்மை, அதைத்தான் மகிமைப்படுத்துவேன். இந்த காலோடிலாம் நான் காலில் தீர்மானம் பண்ணுவோம், ஆலயத்துக்குள்ள போற நான் குளித்து வஸ்திரத்தை மாற்றி சுத்தமான நிலைமையில வரணும்னு நினைக்கிறோம், வருகிறோம். அதே நேரத்தில் ஆலயமாக இருக்கிற நான் என்னை சுத்தமாக வைத்திருக்கிறேனா? என்னை பரிசுத்தமாக வைத்திருக்கிறேனா? தேவன் வெறுக்கிற காரியங்களை என்னை விட்டு அகற்றி இருக்கிறேனா? தேவன் விரும்பாத காரியங்கள் இப்படி வாழ்க்கையில் இருக்கிறதா? இப்படி இருக்குமானா அது எல்லாவற்றையும் அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த நவநாகரிக காலத்தை
எண்ட் டைம் சேஞ்ச், கடைசி நாட்கள் காரியங்களில் பரிசுத்தம் என்ற காரியத்திற்கு இடமில்லாமல் போகிற ஒரு நிலைமை. உலகத்தின் காரியங்கள் இன்னைக்கு இடம்பெறுவதனாலே இன்னைக்கு அது பெருசாக எண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள் இல்லை. ஆனால் தேவன் தன்னுடைய ஸ்டாண்டர்டை அவர் ஒரு நாளும் குறிக்கிறது இல்லை. அவை எங்கே போனாலும் நமக்குள்ள வேணும், நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். என்னுடைய ஆலயத்தை நான் பசுத்தமாய் நான் காத்துக்கொள்ள வேண்டியது, பசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய மிகப்பெரிய கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவ ஆலயத்தை சுத்திகரிக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். வர்ஜிங் ஆஃப் த டெம்பிள். தேவன் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். எந்த விதத்தில்? யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15 யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 15 கயிறினால் ஒரு சவுக்கையை உண்டு பண்ணி இங்க கவனிக்கிறோம். ஆண்டவர் அது சுத்தம் பண்ண ஒரு காரியம். முதலாவதாக என்ன பண்ணாரா? சவுக்கையை உண்டு பண்ணி நினைச்சாருங்க, அடி தள்ளிட்டார். இரக்கமுள்ள தேவன் என்றுதான் சொல்றோம். அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்க தேவன். ஆனா இங்க எப்படி ஆண்டவர் சவுக்கையை உண்டு பண்ணான்னு தெரியாது. ரொம்ப ஆச்சரியமான காரியம் தான். சவுக்கையை உண்டு பண்ணி என்ன செய்யாருங்க? எடுத்திருந்தார். கிளீனிங் த டெம்பிள், வர்ஜிங் த டெம்பிள். ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை தேவன் சில விதங்களிலே சுத்திகரிக்கிறார். எந்த விதத்தில் சுத்திகரிக்க விரும்புகிறார்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே சிக்ஷையின் மூலமாக தேவன் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். சிக்ஷை நம்ம வாழ்க்கையில அப்பப்பொழுது வருகிற சின்ன சின்ன சிக்ஷைகள், தேவன் கொடுக்கிற சின்ன சின்ன தண்டனைகள் அல்ல சின்ன சின்ன காரியங்கள் எதற்காக? நம்மை சுத்திகரிக்க முடியாக. அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிவாய் எழுதி கொண்டு வருவதை வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவளை அவர் சிட்சித்து, நல்லா கவனிங்க, நேசிக்கிற புத்திரனை அவன் தவறுகள் செய்யும் பொழுது, அவன் விருப்பமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அப்படியே அந்த ஆக்கில் விட்டுல, நீ எந்த வாக்கிலையும் போ, என்ன வேணாலும் செய்ய அப்படின்னு ஆண்டவர் விட்டுறாம ஆண்டவர் என்ன செய்றாரா? சிட்சிக்கிறார். சின்ன சின்ன தண்டனையை தேவன் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும். சிக்ஷைகள் ஏற்படும் பொழுது, சின்ன சின்ன காரியங்கள் ஏற்படும் பொழுது we have to stop in that place. அந்த இடத்துல நிறுத்தி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில எது காரியம்? ஆண்டவர் நம்மை நேசிக்காதனால் அல்ல, துன்பங்களும் கஷ்டங்களும் சிக்ஷைகளும் சிலமான பிரச்சனை வருவது தேவனை நேசிக்காதனால் அல்ல, தேவனை வெறுப்பதனால் அல்ல, என் மேலே கர்த்தர் அன்பு கூறுவதனாலே என் வாழ்க்கையில் இருக்கிற கரைகளை, என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை, என் வாழ்க்கையில் இருக்கிற பசுத்தமற்ற காரியங்களை நீக்கும்படியாக அவரதை அனுமதிக்கிறார். என் மேல அன்பு செலுத்துவதனாலே அவர் எழுதுகிறார். வாசியாப்போம். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய புத்திரராக எண்ணி என்ன செய்யாருங்க? நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ அப்படின்ட்டு 8ஆம் வசனத்துல ஒன்னு அழகா சொல்றாரு. எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் என்னவா இருப்பீங்க? அப்ப கதா நான் சிக்ஷிக்கிறேன், வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்ப சிக்ஷையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதனால்தான் நீதிமொழி போது
என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் என்ன செய்யாத, எண்ணாதே. அற்பமா எண்ணாத. அங்க ஸ்டாப் ஆகு, நிறுத்து. ஏன் என் வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு? Do not take it easy. அதை எளிதாக எடுத்துட்டு போயிடாத. ஏன் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்? நின்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லைன்னா வேசி பிள்ளைகளா இருப்போம் அப்படின்னு அடுத்து எழுதுறாரு. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாக என்ன செய்யணும்? அடுத்த அந்த ரீசன், பர்பஸ், நோக்கத்தை சொல்லுகிறார். சிட்சையுடைய நோக்கத்தை, தண்டிக்கப்படுகிற நோக்கத்தை சொல்லும் பொழுது அடுத்த சொல்றாரு, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் என்ன செய்தார்கள்? சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, எதற்காக? நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்ம என்ன செய்றாருங்க? சிட்சிக்கிறார். அதனால சிட்சிக்கும் போது அற்பமா எண்ணாத, நீ சோர்ந்து போகாத. நம்முடைய பிரயோஜனத்திற்காக. ஏன்? நான் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் தேவன் விரும்பாத, வெறுக்கிற, அருவருக்கிற காரியங்கள் காணப்படும் பொழுது எப்படி சவுக்கை ஒன்று பண்ணி ஆண்டவர் அடித்தாரோ அதே போல ஆண்டவர் கொஞ்சம் நினைச்சாருங்க, சிட்சையை அளிக்கிறார். இப்ப நேரங்களில் ஏன் கர்த்தர் செய்கிறார் என்பதை நாம் அறியலனா புலம்பலும் முறுமுறுப்பும் குறை சொல்வதெல்லாம் உண்டாகும். நம்ம சரி செய்கிற இடத்துக்கு வரமாட்டோம். தவறுகள் ஏற்படும் பொழுது நிறுத்தப்பட வேண்டும். நான் தாவீதின் வாழ்க்கையை நினைவுறுத்துகிறேன், திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன். உடன்படிக்கை பெட்டி சவுல் நாட்களில் தேடல. தாவீது ராஜாவான உடனே அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வர வேண்டும் என்ற பெரிய ஆசை ஆவல் உனக்குள்ளே வந்துவிட்டது. கொண்டு வருகிறான். அகியோவின் களத்து பக்கத்தில் வரும்பொழுது பெட்டி அசைத்தது. ஆண்டவர் அடித்தார். ஊசா மறித்து போனான். ஓபேத்தாதாம் வீட்டில் வச்சுட்டு தாவீது சும்மா இருக்கல. ஓபேத்தாதாம குத்தம் சொல்ல, இவனை ஊசாவை குத்தம் சொல்லலை. ஊசா ஏதா பாவம் செஞ்சிருப்பான், அதெல்லாம் கர்த்தர் இப்படி அடிச்சுட்டாரு அப்படின்னு போட்டு அமைதியா இருக்கல. ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட சிக்ஷை இருந்தது? ஏன் ஆண்டவர் தண்டித்தார்? ஏன் ஏன் ஏன்? அது பிற பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சான், அதை சரி செய்தான். உடன்படிக்கைப்படி சந்தோஷமா தாவீதை கொண்டு வந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவன் நம்முடைய வாழ்க்கையை சிக்ஷைகளை அனுமதிக்கும் பொழுது சின்ன சின்ன தன்மையா இருக்கலாம், சின்ன சின்ன கரெக்ஷனா இருக்கலாம். ஆண்டவர் சின்ன சின்ன காரியங்களை கடிந்து கொள்ளலாம். ஸ்டாப் இட். ஆண்டவரே, என்னுடைய பிரயோஜனத்துக்காக நீ தண்டிக்கிறேன். என் வாழ்க்கையில நான் எந்த காரியம் செய்யணும், நான் என்ன செய்யணும், எதை விடணும், எதனால என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் என்பதை ஆராய்ந்து பார்ப்போமானா நம்ம சரி செய்து கொள்ள முடியும். அதை சொல்லப்படுகிறது, நம்முடைய பிரயோஜனத்துக்கு, நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவராக பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே அவர் சிட்சிக்கிறார். பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு, புலம்பல அவர் வீணா மனசனை சஞ்சலப்படுத்த மாட்டார். யாரும் என்ன செய்ய மாட்டாரு? ஆமா, வீணா சஞ்சலப்படுத்த மாட்டார். அப்படி இல்லை, நம்முடைய பிரயோஜனத்துக்காக. அதனால அந்த 11 வசனம் சொல்லுது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்போம், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழையவர்களுக்கு அது எப்படி தெரியுமா? நீதியான பலனை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவே இந்த நாட்களில் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம். சில காரியங்கள், சில பிரச்சனைகள் ஆண்டவர் எப்படி அந்த சவுக்கையை உண்டு பண்ணி அடித்தாரோ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் தான், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் தான், அன்புள்ள ஆண்டவர் தான். ஆனா அவர் சாட்டை வைத்து அடித்தது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நேசிப்பதனாலே நாம் அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளலாய் மாறும் பொருட்டாக சின்ன சின்ன சிக்ஷைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கலாம்.
நான் சொன்னது போல அதை அற்பமாக எண்ணக்கூடாது. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் எதற்காக என்பதை சற்று நிறுத்தி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமானால் ஆண்டவரை உணர்த்துவார், அது வெளிவர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக கன்ஃபியூஷன், வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா காசுக்காருடைய காசை என்ன செய்யறாங்க, எறிகிறாரு, புறாக்கடை திறந்து வர்றாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே குழப்படி. சில நேரத்தில் வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படுது, என்ன செய்யணும் தெரியல, ஒரே குழப்படி. ஏன் தெரியுமா? ஆண்டவனை பரிசுத்தப்படுத்த முடிய விரும்புகிறார், சரிப்படுத்த முடியாது விரும்புகிறார், ஆலயமாகி நம்மை சுத்திகரிக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறார். சில எல்லாம் குழப்பம் 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 குழப்பம்னு சொல்லிட்டே தான் போவாங்களே ஒழிய, ஏன் குழப்பம் ஆண்டவரே, எதனால் இப்படி கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ் என்னுடைய வாழ்க்கையில் என்பதை நிறுத்தி ஆராய்வதல்ல. ஆனால் இன்னைக்கு தீர்மானிப்போம். ஏன்? நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே அப்படிங்கும்போது தேவன் அதை அப்படியே விட்டு விடுவதல்ல. கண்சாடையாய் ஆண்டவர் போய்விடுகிற கர்த்தர் அல்ல. ஒருவேளை மனிதர்கள் போய்விடலாம் கண்சாடையாய் பார்த்து விட்டு, ஆனால் தேவன் போக மாட்டார். கிரயத்தை கொள்ளப்பட்டிருக்கிறோம், விலைக்கு தேவன் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அவர் விலை கொடுத்து வாங்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயம். அவை இரண்டாவதாக சுத்திகரிப்பின் பணியை கர்த்தர் செய்கிறார். புனிதமான புனித தன்மை கெட்டு போன ஒரு நிலைமையை அவர் பார்க்கிறார். அவர் வந்த வேலையை முடிச்சு அப்படியே போயிருக்கலாம், இல்ல, ஆண்டவரை சுத்திகரிக்கிறார். ஒன்று சிக்ஷையின் மூலமாக, இரண்டாவதாக ஒரு குழப்பத்தின் மூலமாக. ஆராய்ந்து பார்க்க காரணம், நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். முடிவாக the purpose of the temple, தேவ ஆலயத்துடைய நோக்கம் என்ன என்பதையும் அதே அதிகாரத்திலேயே நான் பார்க்கிறோம். முதலாவதாக வாசியுங்கள் அந்த 13 வசனம். என்னுடைய வீடு, என்ன வீடு? இஸ் a place of prayer. சத்தமா சொல்லுங்க அப்போ, என்ன வீடு? அந்த இடம் என்ன இடம்? அப்போ உங்க வாழ்க்கை என்ன இடம்? சத்தமா ஜெபம் இருக்கான்னு பாருங்க உங்க வாழ்க்கையில. நம்முடைய வாழ்க்கை ஜெபம் வாழ்க்கையா இருக்க வேண்டும். என்னுடைய வீடு ஜெப வீடு, அதான் ஏசாயால எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை நோக்கம் என்னன்னா, இங்க இருந்து என்ன ஏறது கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார் கர்த்தர். சத்தமா சொல்லுங்க அப்போ. சிலருக்கு சர்ச்சுக்குள்ள வந்தா தான் ஜெபமே வருது, இங்கிருந்து போன பிறகு ஜெபம் போயிருது. ஜெப வீட்டில் ஜெபம் இல்லை, நீங்களே ஜெப வீடு, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் சொல்ற, அப்பா ஓ வாழ்க்கை தான் ஜெபம், உன் வாழ்க்கையில் தான் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம் என்பதை யோசிப்பார். இந்த இடம் ஜெபிக்கிற இடம் சொல்றாரு ஆண்டவரே, என்னுடைய வீடு ஜெப வீடுன்னு சொல்லியிருக்கே, அப்ப நான் ஜெபம் பண்றேனா? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்? என் வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு ஜெபம் ஏறெடுக்கப்படுது? சற்று ஆராய்ந்து பாரு. அப்படி இல்லைன்னா அதாவது சொல்ல, நீ அறிகிறா தேவனுடைய ஆலயம் என்று அறிகிறா? சும்மா உங்க நேரத்தை வீணாக்குறீங்களே, உடைய வாழ்க்கையை வீணாக்குறீங்களே, அறிகிறா? இல்லைன்னா அறிஞ்சு கொள்ளுங்க, இது ஜெபிக்கிற இடம். ஆலயத்தை போனா தான் ஜெபிக்கணும் என்பதல்ல, எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எங்கிருந்தும் நாம் ஜெபிக்கலாம். யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஜெபித்தான், பரதேவிக்குடன் தெருவில் ஜெபித்தான். பசங்க ஆயக்காரன் தேவாலயத்தில் உள்ளவை ஜெபித்தான், உள்ள ஜெபித்ததை பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்துல எங்கேயும் ஜெபிக்கலாம், எந்த இடத்துல ஜெபிக்கலாம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலை ஜெபித்தார்கள். ஜெபிக்கிற இடம் தான் இல்ல, நானே ஜெபிக்கிற இடமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானே ஜெப ஆலயம், அது ஜெபிக்கிற இடம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம்.
நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஜெபம் பண்றோம்? ஜெபம் தொடர்ச்சியா போகுதா? ஆண்டவர் சொன்னாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண சொன்னாரு. 1 தெசலோனிக்கேல இடைவிடாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஏன்பா இது ஜெபிக்கிற இடம் ஐயா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு விற்கிற இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போனால் அந்த அதான் கிடைக்கும். அப்படிதானா? பால் விற்கிற இடத்துக்கு போனால் என்ன கிடைக்கும்? பால். ஸ்வீட் விற்கிற இடத்துக்கு போனால் ஸ்வீட்டு. அப்போ ஜெபிக்கிற இடத்துக்கு போனால் என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். அப்போ நம்ம ஆலயம், நம்ம வீடு ஜெப ஆலயமே. ஜெபிக்கிறோமா யோசிச்சு பாருங்க. ஜெபம் என்பது விளையாட்டான ஒன்றும் இல்லை. நமக்கு மாதிரியாக வந்த இயேசு ஜெபம் பண்ணார். எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி ஜெபித்தார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த பிள்ளையை பார்த்து விளையாண்டுட்டு இருக்க, அந்த பிள்ளையை தூக்கி பின்னால் கொடுங்க. யார் இருக்கா சைடில் கொடுத்து பின்னால் கொடுத்துட்டு என்னை கவனிங்க. நான் பார்த்துட்டு நீங்கள் வெடி வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஜெபம் என்பது தேவாலயம் ஜெபிக்கிற இடம். அப்படி ஆண்டு சொல்ல, என்னுடைய வீடு ஜெப விடாப்பா. அப்ப மற்றதெல்லாம் இருந்துச்சுன்னா இங்க இடம் இல்லைன்னு அர்த்தம். அங்க புறாவிற்கிறவர்கள், காசுக்காரர், தேவனு புனிதமற்ற தன்மை இருக்கும் பொழுது அங்க ஜெபம் இருக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கை குறித்த நோக்கம் ஜெபம் என்பதாக இருக்கட்டும். அதுக்காக தான் தேவன் நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார், கிரயத்தை கொண்டிருக்கிறார். அவர் நோக்கி ஜெபிக்க முடியாய் நாம் இருக்க வேணும். உங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வளோ ஜெபம் ஏறெடுக்க போகுது. வெளிப்படுத்தின விஷயத்திலே ஜெபமாகிய தூபம் என்று எழுதப்படுகிறது. நம்ம ஜெபத்தை குறித்து அதிகமாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பகுதி தான் ஜெபம். ஜெபம் ஜெபம் என்று ஜெபம் இல்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று இல்லை. அவை இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற அறிகிறீர்களா? அப்படியானால் உங்க வாழ்க்கையை ஜெபிக்கிற இடமா இருக்க வேண்டுமே என்று ஆண்டவர் சொல்றத பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த ஆலயத்தின் காரியத்துக்கு வாசிக்கும் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாமே பாருங்க, தேவாலயத்தில் இந்த வார்த்தையோட இணைஞ்சிருக்கு. அவர்களை அவர் நினைச்சாங்க சுஸ்தமாக்கினார். அப்ப இன்னைக்கு ஜெபவீடு என்று சொல்லும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கிற இடமாய் நாம் பார்க்கிறோம். அல்லது கிரேட்டர் திங்ஸ், பெரிய காரியங்கள் நடக்கிற இடமாக நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரை கொண்டும் அசாதாரணமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்களை போல யாரோ ஒருத்தர் ஜெபிக்கல. நான் கடந்த நாட்களில் ஸ்வீத் விகில்சத்துக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 6 வயதிலேயே ஒரு படிப்பதற்கெல்லாம் பணம் இல்லாமல் போன நிலைமையில வெளிநாட்டில் முள்ளங்கி அதை பிடியும் கொண்டு வந்து கொடுத்தா இவ்வளோ காசு, அதை பிடுங்குற வேலைக்கு போனாராம். அது பிறகு கம்பெனியில் போய் வேலையை சேர்ந்தார். ஸ்மித் விகில்சத்து வாழ்க்கையிலே அது பிறகு ஆண்டவரை பற்றி கொண்டார். படிக்க தெரியாது. திருமணம் முடித்த பின்பு அவருடைய மனைவி எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாங்களாம். அன்றையிலிருந்து பைபிள் வாசிக்க ஆரம்பித்தார். பைபிளை தவிர வேறு எதையுமே அவர் வாசித்தது இல்லையா. எனக்கு ஒரு பெரிய சவாலாக காணப்படுது அவருடைய வாழ்க்கை. மணிக்கணக்காய் வாசிப்பார், எங்க போனாலும் வாசிப்பார், எந்த இடத்துலையும் பைபிள் வச்சிருப்பார். பஸ்ல ஏறும் பொழுதும், சாப்பாட்டு மேஜை போனாலும் பைபிளை கொண்டு வார், உட்காந்து கொஞ்சம் வாசிப்பார், பிறகு சாப்பிடுவார். அதனால நடந்த காரியம் என்னன்னா, 20ஆம் நூற்றாண்டின் விசுவாசத்தின் அப்போஸ்தலன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 14 செத்த பிரேதங்களுக்கு மேலாக ஒரு உயிரோடு எழுப்பியிருக்கிறார். வாழ்க்கை தேவனுடைய வல்லமை. ஒரு சாதாரண மனுஷன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். நாம் தேவனுடைய ஆலயமா இருப்பதனால கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. It's a place of extraordinary thing. தேவன் பெரிய ஆச்சரியம், வேற யாரும் இல்லை. ஒவ்வொருவரும் என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய பக்தி அல்ல, நான் தேவனுடைய ஆலயமாய் இருப்பதனாலே அங்கே கர்த்தர்
வியாதிகளை சுகமாக்கதை பார்க்கிறோம், பெரிய காரியம் நடந்ததை பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்ப்போம், நீ வரப்போற நாட்கள்ல என்னை கத்த தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார், என்னை கொண்டு கத்த பெரிய காரியம் செய்வார், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அற்புதங்கள் நடக்கும், விசுவாசிப்போம். அதுதான் ஆண்டவர் நம்மை தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். தேவனை ஆலயமாக மாற்றக்கூடிய காரணம் தான். மூன்றாவதாக வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவாலயத்தில் தேவாலயத்தில் இந்த மூன்று காரணம், தேவாலயம் 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 தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற. அப்ப என்னங்க, இட்ஸ் a place of praise. ஜெப ஆலயம் தேவனை துதிக்கிற ஒரு இடம், தேவனை துதிக்கிற ஒரு இடம், அதான் ஜெப ஆலயம். இட்ஸ் a purpose, தேவனுடைய நோக்கம். அந்த கால்வழியிலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். மூணாவது, நம்முடைய வாழ்க்கையை ஜெபமாகிய தூபம் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். மூன்றாவதாக, எல்லா நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஏற்பட வேண்டும்? துதி ஏற்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை துதிக்கிற துதி. அவங்க ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, பாலர் வாயினால் துதி உண்டாக பண்ணுவேன் சொல்லி இருக்கிறார். அவர்கள் பாரம்பரியம் உள்ளவர்கள், உண்மைதான், பிரமாணத்தை கை கொண்டவர்கள், ஆனா இதுக்கெல்லாம் புறமாக்கப்பட்டு விட்டார்கள். தேவன் சொன்னார், இல்ல, தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை துதிக்கிற துதி எல்லா நேரம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது, கஷ்டம் வருது, பல காரணம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதன் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையில் தேவனை துதிக்கிற துதி எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலவெளியிலே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? அப்படியானா என்ன கேட்கிறாரு? அது பரிசுத்தப்படும் புனித தன்மை கிடக்கூடாது. தேவன் சுத்திகரிக்கிறார், அதை அறிந்து நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, என் வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து ஜெப சத்தம், ஜெபம் ஏற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் தேவனோக்கி ஜெபிக்கிற ஜெபம் இருக்க வேண்டும். இருக்குமானா என் வாழ்க்கை வரப்போற நாட்டில் கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறார். நான் ஜெபிக்க வியாதிகள் சுகமாகும், நான் ஜெபிக்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். மூன்றாவதாக, நான் தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவனை துதிக்கிற துதி. இங்க சர்ச்சுக்கு வந்து துதிப்பதல்ல, நான் துதிக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் வரும்பொழுது கொஞ்ச நேரம் சேர்ந்து வரும்போது துதிக்கிறோம், அதல்ல, போதுமானது அல்ல. நானே தேவனுடைய ஆலயமா இருப்பதனாலே என்னிலிருந்து தேவனை துதிக்கிற துதி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் கால்விலை உணர்த்தபடி விரும்புகிறார். அறியாமையினாலே நாம் சங்காரம் போகலாம், அறியாமையினாலே சாத்தானுக்கு நாம் சிறைப்பட்டு போகலாம். நான் என்ன சொல்றாரு ஆண்டவர்? அறியீர்களா, அறியீர்களா, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? அறிந்து கொள்ளுவோம். சாத்தானின் பொய் வஞ்சகங்களுக்கும் தவறான எண்ணங்களுக்கும் நம்மை ஒப்புக்கூடாது. ஒரே ஒரு ஆலயம் என்பது கட்டடம் மாத்திரமல்ல, நானே தேவனுடைய ஆலயம், நானே தேவனுடைய ஆலயம். அவனுடைய புனித தன்மை கெடுக்கப்படக்கூடாது. பரிசுத்தத்தை குலைச்சலாக்கிற எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு அகற்றுவோம். சொல்லுவது தேவன் சின்ன சின்ன சிக்ஷைகளாமே சுத்திகரிக்கலாம், ஒருவேளை சில குழப்படிகளால சிலங்கரிக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் சுத்திகரிக்க முடியாது. தேவன் நம்மை விரும்புகிறார், நம் தேவனுடைய ஆலயமா இருப்பதனாலே அதை உணர்ந்து கொண்டு வேதத்தை வாசிக்கிறது போல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வார்த்தைப்படி பசு மேல பரிசுத்தமடைவோம். எல்லாத்துக்கும் மேல தேவன் என்னை உங்களையும் தேவனுடைய ஆலயமாய் மாற்றினுடைய காரணம் அவர் நோக்கி ஜெபிப்பதற்காக, நம்மளமாய் அற்புத நடந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, நம்மளமாய் தேவனை துதிக்கிற துதி ஏறெடுக்கப்படுவதற்காக அவர் ஜீவன தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். அது நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட இல்லைன்னா இந்த காலவெளியில் அர்ப்பணிப்போம்.
அதான் திரும்ப 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 நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம் என்று அறிவீர்களா? அறிவீர்களா? நீங்கள் தான் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் ஆலயமாக இருக்கிறீர்கள். இது உணர்ந்து கொள்ள முடியாது. திரும்ப திரும்ப எழுதியிருக்கிறார். ஒரு ஆலயத்துக்குள்ள போகும்போது எவ்வளவு பயபக்தியோடு இருக்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பயபக்தியோடு இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை குறித்து எவ்வளவு பயபக்தி இருக்கிறது. சத்த ஒப்பிட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா தவறி இருப்போமா? ஆண்டவரே, இவ்வளவு நாள் அறியாம இருந்துட்டேன், சாத்தானுடைய சிறைக்குள்ள இருந்தது போல என் வாழ்க்கை அதை அறியாம போயிட்டேன். நான் அறிந்து கொள்ற ஆண்டவரே, நான் தான் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம், என்னை பசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள. இரண்டாவது வாழ்க்கையில் ஜெபமாகிய தூபம் எப்பொழுது எடுத்துக்கொள்ள என் வாழ்க்கையிலே நீர் பெரிய காலை செய்யணுமாய் அநேக ஆத்மாக்களும் பக்கத்தில் கொண்டு வர என் வாழ்க்கையில தேவனை துதிக்கிற துதி என் ஆலயத்திலிருந்து எப்பொழுது எழும்ப அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணம் எல்லாருக்கும் எழுப்பி போவோமா? ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். சோதரம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம். எல்லா தேவசம் எழுப்போம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? நோயினாட் கேள்வி கேட்கிறார். தெரியாத உங்களுக்கு? அறியாமையினாலே அநேக சங்காரமாகிறார்கள், அறியாமையினாலே அநேக சிறைப்பட்டு போகிறார்கள். இங்க நம்ம அறியாம வேண்டாம். தேவனுடைய கண்களை திறக்கட்டும். நீங்கள் தான் ஜீவனுடைய தேவ ஆலயம். நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமா இருக்கிறது. நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, படித்தவங்களோ படிக்காதோ, எவ்வளோ பணக்காரவோ, வாலிபரோ, சின்ன பிள்ளையோ, பெரியவங்களோ, யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். உடைய எண்ணங்களில் அது உருவாகட்டும், உடைய சிந்தைகளிலே அது பதிக்கப்படட்டும். நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருவாங்க. தேவாதி தேவன், தேவாதி தேவன் திறந்தோர் தங்கும் தேவாலயம் தானே. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய மேன்மை. அண்ட சராசரத்தை படைத்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நான் திறந்தோறும் தேவன் தங்கிற ஆலயம் நான் தான்ப்பா. என் வாழ்க்கையில் தொடர்ந்து ஜெபம் எடுத்துக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணேன், அப்படி இல்லை. கண்டினியூஸாக என் வாழ்க்கையில் இதே ஜெப வீடு, இப்படி ஆலயம் ஜெப விடாப்பா. எப்பொழுதுமே ஜெபிப்பேன். ஆண்டவரே, என் மூலமா அற்புத அடையாளம் நடக்கட்டும். நான் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். அதுக்கு தான், என்னுடைய பேர் பிரஸ்தாவத்துக்கு அல்ல. கிரேட்டர் திங்ஸ், பெரிய காரியம் நடக்குன்னு சொன்னீங்களே, நடக்கட்டும். உன்னை எப்போதும் என் வாழ்க்கை துதி ஆராதனை ஏற்றுக்கிட்டே இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். உங்கள் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கலாம். என் ஆண்டவர்களை சுத்தி இருக்க விரும்பலாம். தேவன் தேவையற்ற சில காரியங்களை உங்கள் வாழ்க்கை விட்டு விளக்குவதற்காக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். சின்ன சின்ன சிக்ஷைகள் ஏற்படலாம். எதுக்காக? நம்முடைய கரெக்ஷனுக்காக, நாம் பசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி, நம்முடைய போவதற்காக. சின்ன சின்ன பிரச்சனை, பாடுகள், கஷ்டங்கள், அந்த நேரத்தை முறுமுறுக்கிறதல்ல, குறை சொல்றதல்ல, ஆண்டவரை புலம்புறதல்ல. ஏன் வாழ்க்கையில் எப்படி என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துன்னு கேட்போம். ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் தான் காலவழியில. ஆண்டவரே, நான் அறியாம இருந்தோம், எங்கள் கலத்தாப்பட்டிருக்கப்பா. நீங்கள் தங்குற ஆலயமா இருக்கிறதுனால இதை பசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள, எங்கள் வாழ்க்கையில் சிக்ஷைகள் ஏற்படும் பொழுது ஏன் எதற்கு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு எங்களை சரிப்படுத்திக் கொள்ள, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் செபம் தூபம் தொடர்ந்து ஏறெடுக்கப்பட, எங்கள் வாழ்க்கையிலிருந்து பெரிய பெரிய காரியங்கள் நடக்க, எங்கள் வாழ்க்கை துதி ஆராதனை எப்பொழுது எடுத்துக்கொண்டு எங்களை அர்ப்பணிக்கிறோமான்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமா, எல்லாரும்
பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உரபல கதரம ஷபரபல கதரம. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உரபல தர ஷபர கதரம. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். தேவாதி தேவன் திறந்தோறும் தங்கும் தேவாலயம் நான் தான். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அதை உணர்ந்தவளா பெரிய 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 ஒரு பாக்கியம் ஆண்டவரே. அதை புரிஞ்சுட்டு வாசித்தது மாத்திரமல்ல, இன்னைக்கு வாழ்க்கையில ஆவியின் பிரபனாக உள்ளான இதயத்துல நான் பேசுறேன். நான் தான்ப்பா. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. தேவாதி தேவாலயம் நானே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானத்தில். குதூகலம் திருநெல்லாம் சேர்ந்து பாடுவோமா? தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நானே. ஆவியான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசு சன்னிதானத்தில். ஆனந்த ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருபாதத்தில். இந்த காலவெளியிலே என்னை ஆண்டவர் தேவனுடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். என்னை அவர் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். அவே நான் தேவன் தினந்தோறும் தங்குற தேவாலயம், நீ கட்டடம் அல்ல, நான் தான் என்கிற உணர்வோடு நம்ம கர்த்தருடைய பந்தியிலே நான் பங்கு வரப் போகிறோம். கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தத்தினால்தான் என்னை உடைய ஒரு விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி அவருடைய ஆலயமாய் மாற்றிவிட்டார். அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். சொந்த உணர்வோடு நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு வரப் போகிறோம். ரட்சிக்கப்பட்டு தண்ணீர் மூடி நன்மை சாட்சி உடன்படிக்கையோடு ஜீவிக்கிறவர்கள் பந்தி பரிமாறத்தக்கதாக